அதீத வெயில் நிலைமைகளிலே நாங்கள் பல வகையான நோய் நிலைமைகளை இப்பொழுது வைத்தியசாலைகளிலே அவதானிக்கிறோம். அதிலே முக்கியமானது சிறுவர்கள். சிறுவர்கள் போதிய அளவு நீர் எடுக்காமல் அல்லது இந்த விளையாட்டு நிகழ்வுகள் அல்லது பொது நிகழ்வுகளிலே வெயில் வேளையிலே அதிகளவு நேரம் மைதானங்களிலே ஈடுபடுகின்ற போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு நிலைமைக்கு வருகிறார்கள். இப்போ அது சாதாரண ஒரு மயக்க நிலையில் இருந்து உயிராபத்து தரக்கூடிய நிலைமைகள் மட்டும் வரலாம். எனவே பொதுவாக இப்போ சுகாதார அமைச்சின் கல்வி அமைச்சின் வழிகாட்டுக்கு அமைவாக நாங்கள் இவ்வாறான வெயில் காலங்களில் விளையாட்டு நிகழ்வுகள் ஸ்போர்ட்ஸ் நிகழ்வுகளை தவிர்க்க சொல்கின்றோம். அதே போல் சிறுவர்கள் குறித்த இடைவெளியின் அடிப்படையிலே இந்த போதுமான நீர் ஆகாரங்களை எடுப்பதை உறுதிப்படுத்துங்கள். இவ்வாறு வழி செல்பவர்கள் யாருக்காவது மயக்க நிலைமை அல்லது வித்தியாசமாக களைப்பு நிலைமைகள் ஏற்படும் பட்சத்திலே உடனடியாக வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். என்று சொன்னால் இது சிறிய நிலைமைகளில் இருந்து உயிராபத்து தரக்கூடிய நிலைமைகள் மட்டும் தரலாம். எனவே சிறுவர்கள் இதிலே முக்கிய கவனம் செலுத்துங்கள். முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் அதுவும் விளையாட்டில் ஈடுபவர்கள் மிக அவதானமாக இந்த காலப்பகுதியை கடைபிடித்து கொள்ளுங்கள். முக்கியமாக 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த வெயில் உச்சமாக இருக்கின்ற நேரங்களிலே அவதானமாக செயற்படுங்கள். அண்மை காலங்களிலே சிறுவர்கள் இந்த பட்டமேற்றும் நிகழ்வுகளின் போது பலவிதமான ஆபத்து நிலைகளை எதிர்கொள்கிறார்கள். அதிலே பெற்றோர்கள் மிக அவதானமாக இருக்கணும். அண்மை காலங்களில் இந்த பட்டங்களுக்கு வரக்கூடிய நூல்கள் இவ்வாறான பகுதிகளில் தனிய நூல் மட்டும் இல்லாமல் அதிலே உலோக பதார்த்தங்களோடு இணைந்த பதார்த்தங்களும் காணப்படுது. அப்போ இது மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு இயல்பு நிலையில் இருக்கும். இப்போ சிலவேளை இந்த நூல்கள் அல்லது பட்டம் இந்த மின்சார உயர் அழுத்த மின்சார கம்பிகளில் செல்கின்ற போது அது அவர்களுக்கு மின் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒருவருக்கு மின் தாக்குகின்ற போது இதனை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற சிறுவர்கள் அவரை உடனடியாக தொடுகின்ற போதோ அல்லது அவசர நிலைமைகளில் அவரை காப்பாற்ற முயல்கின்ற போதும் மற்றவருக்கும் இந்த மின் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் இது தொடர்பாக அவதானமாக இருக்கணும். மற்றது ஒருவருக்கு இவ்வாறான மின் தாக்குதல் ஏற்படுகின்ற போது வெற்று கைகளாலோ அல்லது உடனடியாக தொடுவதை தவிர்க்க வேண்டும். உலோகம் அல்லது மின்னை கடத்த முடியாத பதார்த்தங்களால் தான் அவர்களை அந்த குறித்த மின் இணைப்பில் இருந்து வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ கட்டாயமாக பெற்றோர்கள் கண்காணிப்பிலே அதே போல் இவ்வாறான மின் உயர் அழுத்த கம்பிகளுக்கு அண்மையிலே இந்த பட்டமேற்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும்.